ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசிரியார் ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். 2 நாளாகமம் 32:7. யார் யாரை பார்த்து சொல்கிறா அப்படின்னும் போது எசேக்கியா ராஜா ஜனங்களை பார்த்து சொல்கிறார். ஏன்னா திடீர்னு அந்த அசிரியா ராஜாவாகிய சனகரிப்பு இவங்களுடைய தேசத்துக்கு விரோதமாக எழும்பி வராங்க. அப்போ அவன் என்ன செய்கிறான், ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள்லாம் பயப்படாதீங்க. அவன் திடன் கொண்டு, முதலாவது பாருங்கள் 5ஆம் வசனத்தில், அவன் திடன் கொண்டு இடிந்து போன மதில்களையெல்லாம் கட்டி அவைகளையும் வெளியிலுள்ள மற்ற மதிலையும் கொத்தளங்களையெல்லாம் மட்டும் உயர்த்தி தாவீது நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி திரளான ஆயுதங்களையும் கேடங்களையும் பண்ணி ஜனத்தின் மேல் படைத்தலைவரை வைத்து அவர்களை நகரவாசலின் வீதியிலே தன்னண்டிலே கூடி வர செய்து அவர்களை நோக்கி சொல்கிறார். யார்? படைத்தலைவர்கள் எல்லாரையும் கூடி வர செய்து சொல்கிறார், நீங்கள் திடன் கொண்டு தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க அந்த ஏராளமான கூட்டத்துக்கு. அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி விசுவாச வார்த்தையை சொல்கிறார். ஏன்னா எசேக்கியா ராஜாவுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் அப்படி அரசன் இருந்ததில்லைன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவ்வளவு உண்மையோட கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் எடுத்து போட்டு பிரியமாய் அவர் வாழ்ந்தார். அதனால தான் எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் அவர் கேட்டுக்கொண்ட விண்ணப்பத்தின்படி அவருடைய ஆயுசு நாளை 15 வருஷம் கூட்டி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பாருங்கள் 8வது வசனம் சொல்கிறாரு, அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான், என்கரேஜ் பண்ணுறான். அவங்களும் இந்த மாம்ச பலத்தினால்தான் அவங்க வராங்க. ஆனால் நம்மோடு இருந்து துணை நின்று நமக்காக யுத்தம் செய்கிறவர் யார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இதுதான். அப்போ அசிரியா ராஜாவாகிய சனகரிப்பு என்ன சொல்கிறான், முழு சேனையோடு லாகிஸுக்கு எதிராக முற்றுகை போட்டிருக்கையில் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவினிடத்திலும் எருசலேமில் உள்ள யூதா ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தன் ஊழியக்காரரை அனுப்பி அவன் சொல்கிறதெல்லாம் பொய், உங்களை நம்ப பண்ணுறான், கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறாரு, உங்களை தப்பு வைப்பான்னு சொல்லி அவன் நம்ப பண்ணுறான். எசேக்கியா சொன்னதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, நீங்கள் பசியினாலையும் தாகத்தினாலும் சாகும்படி தான் உங்களை இப்படி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய காரியம் கெட்டதாக சொல்லி கொடுக்குறான் ஜனங்கள். ஆனால் ஜனங்கள் எசேக்கியா சொன்னது தான் நம்பினாங்களே தவிர இவன் சொன்னதை நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நீங்கள் வாசித்து பாருங்கள், அந்த அதிகாரம் முழுக்க வாசித்து பாருங்கள். அப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லும்போது ராஜாவாகிய எசேக்கியாவும் 20ஆம் வசனம் பாருங்கள், ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்திக்கிறாங்க. கடவுளை நோக்கி, வானத்தை நோக்கி அபயமிடுறாங்க. அப்படியே கையை உயர்த்தி அபயமிடுறாங்க 20ஆம் வசனத்தில். 21ஆம் வசனத்தில் கூப்பிட்ட உடனே, தம்முடைய பிள்ளைகள் கூப்பிட்ட உடனே கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசிரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவர்களையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன்னுடைய தேசத்துக்கு திரும்பினான். அங்கே அவன் ஒரு கோயிலுக்குள்ள தன்னுடைய தேவனுடைய கோயிலுக்கு போகும்போது அவனுடைய மகனே அவனை என்ன பண்ணிட்டான், நீ தோற்று போய் வந்திருக்கிறேன்னு அவனை பட்டயத்தினால் வெட்டி கொண்டுட்டான். இந்த மாதிரி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தைரியமாக இருக்கணும். எத்தனை சனகரிப்பு வந்தாலும், எத்தனை அசிரிய ராஜாக்கள் வந்தாலும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. திடன் கொண்டு தைரியமாக இருக்கணும், கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கணும். அவங்களோட இந்த உலகத்தில் இருக்கிற சத்துருவை காட்டிலும் நம்மோடு இருக்கிற ஒரு பெரியவர், அவங்கக்கிட்ட இருக்கிறது புயபலம், ஆனால் நம்மோடு இருந்து நமக்கு துணை செய்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர். இதை மட்டும் விசுவாசித்து நாம் நம்பிக்கையோடு இருக்கும்போது கர்த்தர் நமக்காக துணை செய்து யுத்தம் செய்து நம்முடைய வாழ்க்கையை செழிக்க செய்வார். அவரை மட்டும் நோக்கி பார்ப்போமா? ஜெபிப்போம். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்யாவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா, கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, நீங்கள் தான் எங்களோடு கூட இருந்து யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர். தகப்பனே, உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும். நாங்கள் பயப்படாமலும் கலங்காமல் திடன் கொண்டு தைரியமாக இருக்க மட்டும் எங்களை அழைக்கிறேன். அப்படிப்பட்ட தைரியத்தை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.
நேற்றைய பதில் நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. ரோமர் 3:16. இன்றைய கேள்வி, வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது?